வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற திரைப்படம் உன்மதன், மலையாள படம். உன்மதன் படத்தினுடைய டைரக்டர் கிரண் தாஸ், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் முஜிப், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அர்ஜுன் சேது, படத்தினுடைய எடிட்டர் கிரண் தாஸ் அண்ட் ஜிதன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் குன்சாக்கோ போபன் அண்ட் லிஜோமோல் ஜோஸ், சித்திக் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் ஒரு கேஸ் ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அது எடுத்து போனதில் அவருடைய ஃப்யூச்சரே லைஃபே சேஞ்ச் ஆகிற அளவுக்கான சில த்ரில்லிங்கான மூமெண்ட்லாம் அவருடைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு வருது. ஸோ இதுக்கப்புறமா அந்த கேஸ் சால்வ் பண்ணாரா இல்லையான்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் கேரக்டரில் குன்சாக்கோ பாபன் அவர் பண்ணுறாரு. அவர் ஒரு கான்ஸ்டபிள். ஸோ அவர் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று எடுத்து அது அப்படியே நிற்கிது, அது சால்வ் பண்ண முடியாமல். ஸோ அந்த கேஸை பல வருஷம் கழித்து இவர் எடுக்கிறார் கையில். ஸோ இவர் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது அதில் எதிர்பாராத விதத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே இவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் மறைக்கப்பட்டிருக்குதா, இதெல்லாம் எப்படி இதுக்கப்புறமா இப்போ தான் தெரிய வருது, அப்போ ஏன் அதை நோட் பண்ணவே இல்லைன்ற மாதிரி ஒன்றும் ரிவீல் ஆகிட்டே வருது. அண்ட் அந்த கேஸ் இவருடைய பர்சனல் லைஃபோட எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்குன்றதை பற்றியும் அதில் அவருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. ஸோ அது தெரிய வரும்போது அவருடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக அது மாறுது. ஸோ அந்த ட்விஸ்ட் கடைசியாக யாருன்றது என்ன கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ண முடிஞ்சுதா, அண்ட் அதனால அவருடைய பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, அண்ட் இதனால அவருடைய பதவி உயர்வு அவருக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போலீஸ் கேரக்டரில் ரொம்ப ஒரு லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் குன்சாக்கோ பாபன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதில் இன்ஸ்பெக்டர் கேரக்டராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை கான்ஸ்டபிள் கேரக்டர்லேயே இதுக்கு முன்னாடி பல கேரக்டர் பார்த்துருக்கோம். ஸோ நயட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டரில் தான் பண்ணியிருப்பார். ஸோ அதே போல் இதுலேயே ரொம்ப அழட்டிக்காமல், ஆனால் அங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிஜோமோல் ஜோஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. அந்த கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி புல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சித்தேக்காக இருக்கட்டும், சபு போஸாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு கட்டத்துலேயும் ஒருத்தவங்க மேலே இவங்களா இருக்குமோன்ற அந்த டவுட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ண வச்சுருக்காங்க ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா. இது எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு பிக்சரைசேஷனில் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அர்ஜுன் சேது ரொம்ப அழகான ஒரு பிக்சரைசேஷன் சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்குறாரு. படத்தினுடைய அந்த த்ரில்லிங் மூமெண்ட் ரொம்ப அழகாக நம்மளால் கோஆர்டினேட், அதாவது அதோட கனெக்ட் ஆக முடிகிற விதத்தில் இருக்குது. படத்தினுடைய எடிட்டர் டைரக்டரும் கூட ஒன் ஆஃப் த எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு கிரண் தாஸ் அண்ட் ஜிதன். அவங்களுடைய ஒர்க் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு த்ரில்லிங் அண்ட் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான எடிட் தேவையோ அது கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் முஜிபாக இருக்கட்டும், ஜஸ்டின் வர்கீஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து பாட்டல் வரைக்கும் எல்லாமே அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்குது. ஸோ ஓவராலாக ஆஸ் யூஷுவல் மலையாள படத்தில் இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படின்னாலே அது இன்னும் அழகாக கொண்டு போவாங்க. அதை கரெக்டாக நம்மள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கிறது கொடுத்த இந்த படம். அண்ட் இப்போ இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு, தியேட்டரில் போய் பாருங்கள்.